வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு திருக்குறள் கிளாஸில் இரண்டாவது அதிகாரம் பார்க்க போகிறோம். பொறையுடைமை. ஆல்ரெடி ஒழுக்க உடைமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனுடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு திருக்குறள் கிளாஸ் நம்பர் 2. சரிங்களா? ஸோ நமக்கு மொத்தம் 20 அதிகாரம் இருக்குது. அதில் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு இரண்டாவது அதிகாரம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஆர்கே அகாடமி லைட்டு _ இடையில வரும். ஸோ இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷனுக்கு அந்த ஃபைல் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்போன்னா, அதான் நான் எப்படி ரெடி பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உதாரணமாக இந்த முதல் குறள் பாருங்களேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதுதான் நமக்கான திருக்குறள் இல்லைங்களா? எப்போவுமே திருக்குறளில் நம்ம ஆல்ரெடி திருக்குறள் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒரு திருக்குறளை 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ண மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி நம்ம பிரித்து படிச்சிட்டோம்னா நமக்கு திருக்குறள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்மே சொல்லியிருப்போம். அதை மாதிரி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கான என்ன மீனிங்கு, அடுத்த செகண்ட் லைனுக்கு என்ன மீனிங்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அந்த திருக்குறள் கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? அது ஒன்று. அதோட இன்னொன்று புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்குன்னா, ஒரு வார்த்தைக்கும் அதனுடைய அர்த்தம் என்ன, அதாவது இண்டிவிஜுவலாக அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம். பகழ்வாரைனா தன்னை தோண்டுபவரை, தாங்கும்னா கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும். அதாவது இந்த குறளில் எக்ஸாக்ட் மீனிங் என்ன. இப்போ தாங்கும்னா அது பல மீனிங் இருக்கும். பட் இந்த குறளில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாகவும் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இன்கேஸ் நமக்கு அந்த லைன் படித்து மொத்தமாக படிக்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நம்ம தனியாகவும் பிரித்து கொடுத்துருக்கோம். நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதுக்கு தான் ஒரு இனிஷியேஷன், இது ஒரு முன்னெடுப்பு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதனோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. சரிங்களா? வேணுங்கிறவங்க இந்த ஃபார்மேட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, கிளாஸ்க்குள்ளே போகலாம். பொறையுடைமை இது நமக்கு சிலபஸில் 2வது அதிகாரமாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இன்றைக்கி பார்க்குறோம். முதல் குறள் பாருங்கள். இதில் அதான் அதோட 10 குறள் முடிஞ்சது. அதனோட கண்டினியூஷன் 11. பொறையுடைமையில் ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதற்கான விளக்கம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போலனா தன்னை தோண்டி துன்புறுத்துபவரையும், அதாவது நம்ம ஒரு கடப்பாரையோ மண்வெட்டியோ வச்சு ஒரு நிலத்தை தோன்றும் அப்படின்னா அந்த பூமியை அதை துன்புறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி துன்புறுத்துபவரையும் கீழே தள்ளாமல் தாங்கி கொள்வது போல. நம்ம ஒரு நிலத்தை நோண்டுறோம் அப்படின்னா அந்த நிலம் நம்மளை கீழே தள்ளாது, நம்மளையும் சேர்த்து கீழே விழாமல் தாங்கி பிடித்து கொள்கிறது அப்படிங்கிறத ஒரு உவமையாக சொல்கிறாரு திருவள்ளுவர். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்மளை இகழ்ந்து பேசுபவர்களையும், நம்மளை குறை சொல்கிறவங்கள, குத்தம் சொல்கிறவங்கள, இழிவாக பேசுகிறவங்கள என்ன பண்ணணுமா, அவங்களுடைய குற்றங்களையும் பொறுத்து கொள்வதே தலைச்சிறந்த பண்பாகும். பொறையுடைமை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். சிம்பிளாக சொன்னால் நம்ம சகிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் இல்லைங்களா, பொறுத்து போகிறோம் இல்லைங்களா, அதுதான் பொறையுடைமை, பொறுமைன்னு அர்த்தம். ஸோ இருக்கிறதுலே தலைச்சிறந்த பண்புன்னு எது சொல்கிறாங்க, அதாவது பூமி தன்னை தோண்டி துன்புறுத்துவரையே கீழே விழாமல் தாங்கி கொள்கிறதாம். அது மாதிரி நம்மளை இகழ்ந்து பேசுபவர்களுடைய குற்றங்கள் அதை பொறுத்து கொள்வது தலைச்சிறந்த பண்புன்னு சொல்லியிருக்காரு இந்த குறளில். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சரிங்களா? ஸோ இந்த மொத்தம் ஒரு 7 வார்த்தை இருக்குங்களா, 7 வார்த்தைக்கான அர்த்தமும் தனியாகவே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். 12வது குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இங்கே பாருங்கள், பொறுத்தல் இறப்பினை என்றும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவர் நமக்கு செய்த அளவு கடந்த தீங்கைனா தீமைன்னு அர்த்தம். தீமையை என்ன பண்ணுமா, பொறுத்து கொள்வது சிறந்த பண்புன்னு சொல்கிறாங்க. மேலே சொன்னாங்க இல்லைங்களா, அதோட ஒரு லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். நமக்கு செய்கிற ஒரு அளவு கடந்த தீங்கு, சகிச்சிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சாலுமே அதை பொறுத்து கொள்வதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த பண்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனை சொல்லிட்டாரு. அதுதான் பொறுத்தல் இறப்பினை என்றும். அதை விட என்ன சொல்கிறாரு பாருங்க, அப்போது இதுவே இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காருன்னா அப்போ இன்னொன்று இதை விட பெருசாக ஒன்று சொல்லியிருப்பாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒருவர் நமக்கு செய்த அளவு கடந்த தீங்கை சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு கெட்டதை செஞ்சுருக்காங்க, அதையே நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தலைச்சிறந்த பண்புன்னு ஒரு ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லியிருக்காரு குறளில். அப்போ அதோட இன்னும் பெஸ்ட்டாக ஏதோ ஒன்று சொல்ல போகிறாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? அது என்னன்னா, அதனை மறத்தல் அதனினும் நன்று.
எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதனை மறத்தல் அதனினும் நன்றுனா, அந்த தீங்கை மனதில் வைத்து வருந்தாமல், அதை நமக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே இவர் இப்படி செஞ்சிட்டாரு, எவ்வளோ நான் வந்துட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களே இவங்க அப்படி செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி தினம் தினம் வந்துட்டு வருத்தப்படாமல் அதை அறவே சுத்தமாக அதை வந்து அறவே மறந்து விடுவது, அதை வந்து கம்ப்ளீட்டாக மறந்துடுறது வந்துட்டு அதை விட சிறந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நன்மை? நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், அதை நினச்சி வந்துட்டு நைட்டில் வந்து டிப்ரெஷன் ஆக மாட்டோம். சரிங்களா? ஸோ நிறைய நன்மைகள் இருக்குங்களா, அதை தான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டாரு. 3.25 வரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. 1.25 வரி. பொறுத்தல் இறப்பினை என்றும், நமக்கு சொல்ல முடியாத ஒரு தீங்கை செய்கிறத பொறுத்துக்கிறது ஒரு தலைச்சிறந்த பண்புனா, அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதை சீப்போன்ட்டு வந்து மறந்து போகிறது வந்து அதை விட நல்ல விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம தமிழில் வந்துட்டு ஒரு வழக்காடல் இருக்குது, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த குறளுக்குமே பாருங்கள், அந்த 7 வார்த்தைகளுக்கான அர்த்தம், அது இந்த குறளில் எந்த டைமென்ஷனில் அதனுடைய மீனிங் வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்பிளிட் அப் மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம என்ன ஒரு இது பார்த்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் 10 குறளுக்குமே கொடுத்துருப்பேன். சரிங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். 13வது குறள் பாருங்க. இன்மையுள் இன்மை விருந்துறல், இன்மையுள் இன்மை விருந்துறல், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. ஸோ இந்த குறள் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைன் எடுத்துக்கலாம். இன்மையுள் இன்மை விருந்துறல், ஒருவர் தன் வறுமையிலும் வறுமையாக கருதுவது, தனக்கு வரும் விருந்தினரை உபசரிக்காமல் தவிர்ப்பது. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை வந்து நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்கள நல்லா அனுசரித்து உபசரித்து கவனித்து அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நமக்கான ஒரு அந்த விருந்தோம்பல் பண்பாடு இல்லைங்களா? அப்படி இன்மையில் உண்மை, கஷ்டத்துலேயும் கஷ்டம் என்னென்னா, தன் நாடி வர விருந்தினரை உபசரிக்காமல் தவிர்ப்பது. அதாவது எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு சில டைம்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோமே, ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இது நல்லா வந்துட்டு கனெக்ட் ஆகும். கொஞ்சம் நம்ம வந்து தடுமாற்றத்தில் இருப்போம், அந்த ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் தடுமாறிட்டு இருப்போம், கையில் ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த நேரம் நமக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. ஸோ டக்குன்னு அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து இது வந்துட்டு வெறும் கையோடையோ இல்லை வந்துட்டு வந்தவங்களை வந்து நல்லா உபசரித்து அனுப்பணும் இல்லைங்களா? அந்த டைமில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பாருங்களேன். யோசிப்போம், என்னடா இந்த டைம் வந்துட்டாங்க, வந்தவங்களையும் நம்ம வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்மளை தேடி வரங்கும் போது அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆனால் அவங்கள வந்தவங்கள நல்லா கவனித்து அனுப்புறதுக்கு சூழ்நிலை இல்லாத டைம் இருக்கும்போது நமக்கு அப்படியே வந்துட்டு பயங்கர ஒரு டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் ஆகும். அதுதான் வந்து கஷ்டத்துலேயும் கஷ்டன்றாங்க. அதுதான் இன்மையுள் இன்மைனா வறுமை, வறுமையுள் வறுமை. இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுதான் அந்த ஸ்பிளிட்டப். ஒரு வார்த்தைக்கும் தனியாக ஏன் எடுத்து கொடுத்துருக்கேன்னா, இன்மையுள்னா வறுமையுள்ளும் வறுமை. எதுனா தன்னை நாடி வந்த விருந்தினரை உபசரிக்காமல் தவிர்ப்பது. அடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்கள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதே போல் ஒருவரது வன்மையிலும், வன்மைனா வலிமைன்னு அர்த்தம், இந்த வன்மை வந்து வலிமைன்னு அர்த்தம். வலிமையிலும் பெரு வலிமையாக கருதப்படுவது எதுனா, அறிவற்றவர்கள் செய்யும் பிழைகளை பொறுத்து கொள்ளுதல் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு, இன்மையில் உண்மை விருந்தோர். கஷ்டத்துலேயே ஒரு கஷ்டகாலம் என்னென்னா, தன்னை தேடி வந்த விருந்தினரை நம்மளால் உபசரிக்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. அதே மாதிரி வன்மையில் வன்மை, வலிமையிலே மிகப்பெரிய வலிமை எதுனா 4 பேர் அடிக்கிறது இல்லை, 10 பேர் அடிக்கிறது இல்லை. அறிவற்றவர்கள் அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க செய்யக்கூடிய பிழைகளை பொறுத்து கொள்ளுதல், அவங்களால ஏற்படக்கூடிய அந்த பிழையால் ஏற்படக்கூடிய தீமைகளை வந்து பொறுத்து கொள்ளுதல் தான் வலிமையிலும் வலிமைன்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இன்மையுள் இன்மை விருந்தொரால், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. சரிங்களா? 13வது குறள் முடிஞ்சது. கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொஞ்சம் தேடி எடுத்து தான் வந்துட்டு, ஏன்னா இதுக்கு நிறைய விளக்க உரை எழுதியிருப்பாங்க. 4 பேர் எழுதியிருப்பாங்க. மு கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி, சாலவன் பாப்பையா எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? மு வரதராசனார்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேர் எழுதியிருப்பாங்க. அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் அந்த வந்துட்டு சங்ககால தமிழில் கலந்த மாதிரி இருக்கும். இந்த இது கருணாநிதி அவர்களதும் சாலவன் பாப்பையும் சிம்பிள் தமிழ் தான். இதெல்லாம் கொஞ்சம் கூகுள்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் ஒரு 4-5 சோர்ஸ் தேடி அதில் நமக்கு எப்படி வந்து எந்த டெஃபினேஷன் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக புரியுமோ அந்த மாதிரி வந்து எல்லாம் கலந்து ஒரு இதாக கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ரைட். 14வது குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொருளுடைமை, அதாவது இது பொறையுடைமை தான். அந்த இது வந்துட்டு அந்த அசைக்காக அப்படி இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நமக்கு நிறைய இது இருக்குல்ல,
நம்ம தமிழில் இலக்கணத்தில் சொல்ல வேணாம், அவ்வளோ இலக்கணம் இருக்குது, அந்த ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அளபெடை இருக்குது, அசை இருக்குது, அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு கான்செப்ட் தான் இது. பொறையுடைமை கொஞ்சம் சிம்பிளாக, பொருளுடைமை போற்றி ஒழுகப்படும். ஓகேங்களா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொருளுடைமை போற்றி ஒழுகப்படும். அப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எல்லாமே அப்படி தான் படிக்கிறோம், எல்லா குறளையும் நீங்கள் அப்படி தான் படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின். இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவர் தனது நற்பண்புகளையும் சான்றாண்மைனா நிறையுடைமை, தன்னை விட்டு நீங்காமல், சான்றாண்மை அறிவு, சான்றோர்கள்னு சொல்கிறோம்னா சான்றோர்கள் என்ன அறிவு படைத்தவர்கள், அப்போ சான்றாண்மை அறிவு. சரிங்களா, தம்மை விட்டு நீங்காமல் காக்க விரும்பினால், வேண்டின்னா விரும்பினால் அர்த்தம். அவங்கக்கிட்ட இருக்க ஒரு நல்ல பண்பு, நல்ல குவாலிட்டிஸ் ப்ளஸ் நம்மக்கிட்ட அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவை தன்னை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா, பிறர் செய்யும் குற்றங்களை பொறுத்து கொள்ளும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். புரியுதுங்களா, மற்றவங்க செய்கிற சின்ன சின்ன தப்போ பெரிய தப்போ என்ன பண்ணணுமா, அதை நம்ம பொறுத்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அதை பொறுத்துட்டு போனால் தான் நம்மக்கிட்ட இருக்க அந்த நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் ஆகும், நம்மக்கிட்ட அறிவும் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு இந்த குறளில். அதுதான் நிறையுடைமை. நிறையுடைமைனா ஒரு இது ஃபுல்லாக இருக்குது, கம்ப்ளீட். நிறைனா வந்து கம்ப்ளீட்னு அர்த்தம். அப்போது ஒரு மனுஷன் கம்ப்ளீட்டாக எந்த குறையுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணுமா, பிறர் செய்கிற குற்றங்களை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும். அவங்க எப்பேற்பட்ட குற்றம் செஞ்சாலும் அந்த இடத்துல பொறுத்து போனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுதான் இந்த குறளை சொல்கிறது. சரிங்களா, பாருங்கள், நிறைவுடைமைனா ஒழுக்கம், அடக்கம் மற்றும் நற்பண்புகளில் குறைவில்லாத இருக்குது. அது நிறைவான குணம். நிறைவுடைமைனா அவன் கம்ப்ளீட் பர்சன், அது எல்லா வகையிலையும் அவனை வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதுதான் இந்த நிறைவுடைமை. நீங்காமைனா அந்த பண்புகள் நம்மிடம் இருந்து எப்போதும் விலகி போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வேண்டினா விரும்பினால், நம்ம முன்னாடி சொன்ன இல்லைங்களா. அப்போ பொருளுடைமை, மற்றவர்களின் குறைகளையும் தவறுகளையும் பொறுத்து கொள்ளும் பொறுமை, அந்த பொறுமையை வந்து நமக்கு வேணும்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை போற்றி, அந்த பொறுமையை, அந்த பண்பு, நம்மக்கிட்ட எத்தனை பண்பு இருந்தாலும் அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த பண்பை போற்றி பாதுகாத்து அதன்படி தவறாமல் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்க அனைத்து பண்புகளும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும். ஒழுக்கம், அடக்கம் மற்றும் நற்பண்புகள், நிறைய குவாலிட்டி. அதான் நிறைவுடைமையான கம்ப்ளீட்டான ஆள். ஸோ எந்த அளவுக்கு வந்து யோசித்து எழுதியிருக்காரு பாருங்க. சின்ன குறள் தான். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொருளுடைமை போற்றி ஒழுகப்படும். சரிங்களா, ரைட்டா. 15வது குறள் பாருங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இந்த குறள் பாருங்க, சூப்பரான குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இது எல்லாமே இந்த ஒரு 3 லைன், அடுத்து அதான் 3 வார்த்தை, அடுத்து ஒரு 4 வார்த்தை, அப்படி தான் பிரியும். சில இதில் வந்து 2வது லைனை ஃபஸ்ட்டு படிக்கணும், ஃபஸ்ட் லைனை 2வதாக போட்டோம்னா அந்த மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ பார்க்கலாம், இது நார்மலாக இருக்கிறது தான். சாரி, ஜஸ்ட் டக்குன்னு வந்து பிளாங்க் ஆகிட்டேன். ரைட், ஒருத்தாரை ஒன்றாக வையாரே என்னன்னா, ஓகே சாரி ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்கணும். வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து என்னன்னா, தமக்கு தீமை செய்தவரை, இந்த லைன் பாருங்க, தமக்கு தீமை செய்தவரை தண்டிக்காமல் பொறுத்து கொள்பவர்களை உலகம் பொன்னாக மதித்து போற்றும். ஓகேங்களா, இப்போதான் நமக்கு அந்த கண்டினியூஷன் வரும். இதில் பாருங்களா, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே அது ஒரு மீனிங்கு, வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படிங்கிறத கண்டினியூஷனோட பார்க்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு இது கெட்டது செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்காமல் பொறுத்து போகிறாங்க இல்லைங்களா, அவங்கள வந்துட்டு என்ன சொல்லுவாங்களாம், என்ன பண்ணுவாங்களாம், இந்த உலகம் வந்துட்டு பொண்ணு தங்கத்துக்கு ஈடாக அவங்கள வந்து மதித்து போற்றுவாங்களாம். அதுவே ஒருத்தாரை ஒன்றாக வையாரே அப்படின்னா அது, ஆனால் ஒருத்தர் செய்கிற தீமைக்கு பழிக்கு பழி அப்படின்னு வந்து, இது வந்துட்டு பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தங்கிற மாதிரி வந்து, நீ அடித்தா நானும் அடிப்பேங்கிற மாதிரி, நீ தப்பு செஞ்சா நானும் உனக்கு தப்பு செய்வேன்னு ஒரு அந்த தீமைக்கு தீமை செய்து தண்டிப்பவரே பனிஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பனிஷ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோமா, இந்த உலகம் வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கண்டினியூஷன் புரியுதுங்களா. இப்போ நார்மலாக பார்த்தோம்னா ஒருத்தாரை ஒன்றாக வையாதுன்னா ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை செய்து தண்டிப்பவரை ஒரு பொருட்டாகவே மதிக்காது. ஆனால் வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஸோ இப்படியும் நம்ம படிச்சுக்கலாம், அப்படியும் படிச்சுக்கலாம். ஒரு நமக்கு செய்கிற தீய விஷயங்களையோ இல்லை தீய இது குற்றங்களையோ பொறுத்து தண்டிக்காமல், அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல், அந்த தீய ஒரு தப்போ ஒரு குற்றமோ இல்லை தீமை, பொதுவாக தீமை, அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் அதுக்கு பொறுத்து போகிறாங்க பாருங்கள், அவங்கள இந்த உலகம் எப்படி போற்றுமா, பொன்போர் பொதிந்து. பொன்போர்னா தங்கம் போல் வந்துட்டு போற்றும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை
பொன்போர் பொதிந்து. பாருங்க, இந்த இது வந்து ஒரு 7 லைன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்குமே பின்னாடி இருக்கும். அந்த குறளில் இருக்க மீனிங் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் இதை கொஞ்சம் படித்து வந்துட்டு இது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது 16வது குறள் பாருங்களேன். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம். இப்போ இந்த குறளோடைய கண்டினியூஷன் தான். இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ அடித்தா நானும் அடிப்பேன், நீ திட்டினா நானும் திட்டுவேன், நீ எனக்கு ஒரு விஷயம் தப்பாக செஞ்சால் நானும் உனக்கு தப்பாக செய்வேன். அப்படி பழிக்கு பழி செய்கிறவங்கள வந்துட்டு, பழிக்கு பழி வாங்குறவங்கள இந்த உலகம் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காது. ஆனால் நம்ம எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அந்த விஷயத்தை பொறுத்து போகிறவங்க வந்து தங்கம் மாதிரி வந்து வச்சு போற்றுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா, ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். இதில் பாருங்களேன், ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம். நமக்கு ஒரு தப்பு செஞ்சிடுறாங்க. அப்படி தப்பு செஞ்சவங்கள நம்ம என்ன பண்ணுறோம்? தண்டிச்சிட்றோம். அதுதான் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம். அப்படி தண்டிப்பவர்களுக்கு, இப்போது நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சுட்டாரு, அதுக்கு வந்துட்டு நீங்களும் வந்து அதுக்கு திரும்பி ஒரு தப்பு இல்லை அவங்கள ஒரு பனிஷ்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் பனிஷ் பண்ணிட்டீங்கன்னா, தண்டித்த அன்று அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு செம ஜாலியாக இருக்கும். நல்லா வந்துட்டு குதிக்கலாம், இது பண்ணுவோம், மனசு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அப்பா என்னை அடித்தா நான் திருப்பி அடிச்சினேன் அப்படின்ட்டு அன்னைக்கு மட்டும்தான் அந்த இன்பம் இருக்கும். அடுத்த நாள் அதை பற்றி மறந்துடுவோம். ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து எதிர்வினை ஆற்றி விட்டோம், அதோட நமக்கு அந்த இடம் முடிஞ்சுது. ஆனால் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். இதில் என்ன சொல்கிறான்னு, ஆனால் நம்ம ஒருத்தர் அந்த பழிக்கு பழி வாங்காமல் அந்த தீமையை பொறுத்து கொள்ளும் ஒருவரை உலகம் அழியும் வரையிலும் வந்து காலம் உள்ளளவும் போற்றி புகழச் செய்யும் வந்து சொல்கிறாங்க. என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக எதிர்வினை ஆற்றாமல் அதை பொறுத்து போகும்போது என்ன பண்ணுமா, இந்த உலகம் அழியும் வரைக்குமே நம்ம எதுவும் செய்ய வேணாம், அந்த காலம் உள்ள வரைக்குமே அந்த காலமே நம்மளை போற்றி புகழ வைக்கும் அப்படின்னு வந்து இந்த குறள் சொல்லியிருக்காரு. அதுதான் பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம். ஒரு தப்பு செய்கிறவனா நம்ம திரும்ப அவங்க தப்பு செஞ்சு விட்டுறோம். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு ஒரு படி மேலேயோ கூட செஞ்சுட்டோம்னா அன்றைக்கி ஒரு நாள் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சரிங்களா? அதுவே அந்த செஞ்ச விஷயத்த நம்ம பொறுத்துட்டு போகிறோன்னு வைங்களேன், அந்த குணத்துக்காகவே என்ன பண்ணுவாங்களாம், இந்த உலகம் என்ன பண்ணுமா, இந்த உலகம் அழியும் வரைக்குமே நம்மளுடைய புகழை வந்து கொண்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த குறளில். பொறையுடைமை, முக்கியமாக பொறுமை. அதுதாங்க, என்ன பண்ணாலும் பொறுமை. அதாவது ஒரு அதிகாரத்துலையுமே ஒரு குவாலிட்டி, ஒரு பண்பை வந்துட்டு சிறப்பிச்சு சொல்லியிருப்பார். இது எல்லாமே நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்களுக்கு உங்களுடைய கேரக்டரில் ஒரு சேஞ்ச் வரும். ஏன்னா நானும் அதை உணர்ந்திருக்கேன். தமிழ் வந்துட்டு ஏன் வந்துட்டு தமிழ் வந்து படிக்கணும்னு வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை அது படித்தவங்களாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை நல்வழிப்படுத்தும். உண்மையிலே சொல்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன், நம்மளை நல்வழிப்படுத்தும். அதில் இருக்க சில வந்து அந்த ஒரு நம்மளை அவ்வளோ ஈர்க்கும், அதை நோக்கி நம்மளை வந்து தள்ளும். சரிங்களா? அப்போ வந்துட்டு சில இடத்துல நமக்கு மனசு தடுமாறும் போது இது கை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளை வந்து தடுமாறாமல் நம்மளை ஒரு நல்ல வழியில் நடக்க வைக்கிறதுக்கு தமிழ் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, அவ்வளோ வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். தமிழ் நல்ல வழியில் நடக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு வந்துட்டு ஆர்வத்தோடு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா, இதில் இருக்க நல்ல கருத்துக்களை உள்வாங்கினீங்க அப்படின்னா தப்பு பண்ண தோணாது. உங்களுக்கு 100% சொல்கிறேன், தப்பு பண்ண தோணாது. அந்த மாதிரி தான். ஏன்னா இது அறநூல். திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா அறநூல். சரிங்களா? அதே மாதிரி சங்க பாடல்கள்லாம் படிச்சிங்க அப்படின்னா நம்ம தமிழ் வரலாறு பற்றி தெரியும். அப்போ தமிழை பற்றி தெரியும் போது இன்னும் நமக்கு அந்த ஒரு செருக்கு வரும். செருக்குன்னா அது இந்த இடத்துல வந்து ஆணவம் கிடையாது, ஒரு பெருமிதம் அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? பெருமிதம் கலந்து ஆணவம் அப்படி வச்சுக்கலாம். அப்போவே நம்ம தமிழ் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்கு வரும். அது வந்து நான் உண்மையிலே வந்து உணர்ந்திருக்கேன். அதனால் என்னோட இது வந்து கொஞ்சம் இதாக சொல்கிறேன், கொஞ்சம் எமோஷனலாகவே சொல்கிறேன்னு வைங்களேன். ஸோ ஏன்னா தமிழ் வந்துட்டு நம்மளை அந்தளவுக்கு வந்து உள்ளே கொண்டு போகும், ஆழமாக கொண்டு போகும். இது அறநூல். ஸோ இதை படிக்கும்போது இதில் இருக்க சில குவாலிட்டிஸ் வந்துட்டு நமக்கு தெரியாமலே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது நீங்கள் ஒரு 300-400 குறள் படிக்கும்போது உங்களை அறியாமலே உங்கள் கேரக்டரில் சேஞ்சஸ் வரும். நீங்கள் பழகிறவங்க அதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த 16 குறள் முடிஞ்சது. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஓகேங்களா? இந்த குறள் என்னங்கிறத பார்த்துட்டோம். அதாவது ஒருத்தர் செய்கிற தீமையை பொறுத்து கொள்ளாமல், அதாவது அதை பொறுத்துக்கிறது கூட பொறுமை இல்லாமல் நீ செஞ்சால் நானும் உன்னை திரும்ப அடிப்பேன்னு அந்த தண்டிச்சிட்டோம்னா, தண்டித்த அன்று மட்டுமே இன்பம். அதுவே பொறுத்து கொண்டு போனால் அந்த தீமையை பொறுத்து கொள்வது ஒருவரை உலகம் அழியும் வரையிலும், அதாவது காலம் இருக்கிற வரையிலும் போற்றி புகழச் செய்யும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் 17வது குறள் பார்க்கலாம்.
திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதில் இந்த நோங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. அதாவது தமிழ் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சியில் உள்ளே வந்தவங்களுக்கு இது தெரியும். ஓரெழுத்து ஒரு மொழி. நோ நோனா வந்துட்டு நோனா வந்துட்டு இது சின்ன நோனா வறுமை, பெரிய நோனா வந்துட்டு நோயின் அர்த்தம். ரைட், நோயின் அர்த்தம். கரெக்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே இதெல்லாம் ஒரு தமிழ் படித்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது ஆனால் இது நோங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி, அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ரைட், பார்த்துருவோம். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அப்போ திறனல்ல தற்பிறர் செய்யணும் அப்படின்னா என்ன பார்க்கலாங்களா? பிறர் நமக்கு செய்யத்தகாத தீமைகளை செய்தாலும், அதுதான் திறனல்ல தற்பிறர் செய்யணும். நமக்கு சொல்ல முடியாத, வெளியே சொல்லவே முடியாத, செய்யக்கூடாத, செய்யத்தகாத, அதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு செய்கிறாங்க அப்படின்னா அதையுமே நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதனால் உண்டாகும் துன்பத்திற்காக, அதுதான் நோ நொந்து. நோங்கிறது அந்த ஒரு துன்பம், அப்படி தான் அந்த இது அவர் நோனா துன்பம் தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதும் ஆல்ரெடி வந்து ஓரெழுத்து ஒரு மொழி படித்தவங்க இருந்தீங்கன்னா எனக்கு அதை மட்டும் கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. நானுமே வந்துட்டு வீடியோ முடிச்சுட்டு போய் ரெஃபர் பண்ணிடுவேன். ஏன்னா டக்குன்னு எனக்கு மறந்துடுச்சு அது இல்லைங்களா, அதனால் போய் ரெஃபர் பண்ணிடுவேன். பட் இந்த டைம் இந்த எத்தனாவது குறள்? 17வது குறள். ஸோ இந்த டைம்லைன் வரும்போது யாரெல்லாம் அந்த நோங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்கான மீனிங் உங்களுக்கு தெரியுமோ கமெண்ட்ஸில் போடுங்க. எத்தனை பேருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு அந்த டைமில்? இந்த குறள் படிக்கும்போது உங்களுக்கு நோங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழின்னு ஸ்ட்ரைக் ஆனாலே நல்ல விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் டீப்பாக படிச்சிருக்குன்னு அர்த்தம். அதையும் தாண்டி இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் பெட்டர். ஏன்னா எனக்கு உண்மையிலே மறந்துருச்சு, நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு உண்மையிலே மறந்துருச்சு. நான் இந்த இப்போ வீடியோ எடுத்து இன்னும் ஒரு 3 குறள் இருக்கா, முடிச்சுட்டு மறுபடியும் தமிழ் புக் எடுத்து பார்த்தா தான் அந்த நோங்கிறதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்துட்டு எனக்கு மறுபடியும் வந்து ரீகால் ஆகும். இப்போ எனக்கு மறந்துருச்சு, ஓப்பனாகவே சொல்லிடுறேன், மறந்துருச்சு. ஸோ இந்த நோக்கு ஒரு எழுத்து ஒரு மொழியில் என்ன அர்த்தம் வருங்கிறத தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக. ரைட். ஸோ நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னா அதனால் உண்டாகும் எதனால்? பிறர் நமக்கு செய்யத்தகாத தீமைகளை செய்தாலும் அத்தீமையால் உண்டாகும் துன்பத்திற்காக மிகுந்த வேதனை அடைந்தாலும், அதான் நொந்து, நானே நொந்து போயிருக்கேன்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மிகுந்த வேதனை அடைந்தாலும் நாமும் அவர்களுக்கு பதிலுக்கு தீமை, அதான் அறம் அல்லனா அறம் அல்லாதது, நாமளும் என்ன பதிலுக்கு அவங்களுக்கு தீமை செய்யாதிருத்தலே ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த நன்மையாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த இது செய்யாமை நன்று. அதாவது இந்த இடத்துல என்னென்னா அது அந்த ஒரு குவாலிட்டி இருந்தால் அது நமக்கு நல்லது, அதுதான் நமக்கு நல்லது செய்யும் அப்படின்றாங்க. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஸோ இங்கே பாருங்கள், நோ நொந்து அந்த துன்பம், நோனா துன்பம் தான் நினைக்கிறேன், நொந்துனா நொந்து போகிறோன்னு சொல்கிறேன், வருத்தப்படுறோம், வருந்தி. அப்போ நோங்கிறது துன்பமாக தான் 90% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா இதை பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் கொஞ்சம் இது பண்ணேன். ஓகேங்களா, சரி. ஸோ இந்த குறள் முடிஞ்சது, இதுக்கான விளக்கமும் பார்த்துட்டோம். இதுக்கு அருமையான குறள். ஏன்னா ஒருத்தர் நமக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அதை நினச்சி நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. அப்படியே வருத்தப்பட்டாலும் அவன் அப்படி நமக்கு செஞ்சுட்டானே, நம்ம அதுக்கு அது பதில் செய்யணும்னு நம்ம செய்யறதும் வந்துட்டு தவறான ஒரு காரியம்னு சொல்கிறாங்க. செய்யாமல் என்ன பண்ணணும், நம்ம அதை கடந்து போகணும். அதான் ஃபஸ்ட்டு குறளை சொல்லியிருப்பாங்க, மறந்து போகணும். அதை பொறுத்து கொள்றதை விட அதை இன்னும் நன்று மறத்தல்ங்கிறது சொல்கிறாங்களா. ஸோ எல்லாமே கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்த்துக்கிட்டா நமக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஓகே, 18வது குறள் பார்க்கலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை, இது ஒரு பார்ட். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம், இதை வந்துட்டு எப்படி படிக்கலாம்னா தான் தான்னா நான் இல்லை நம்ம, தான் தம் அப்படி வந்து பிரிச்சுக்கலாம். அதான் வந்து சேரும்போது புணரும்போது வந்துட்டு அதான் இது பிரித்து எழுதுக்கு, இதை பிரித்தா இப்படி வரும், சேர்ந்து எழுத்தும் போது வந்து தாந்தம்னு வருது. தாந்தம் தகுதியான் வென்று விடல், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல். அப்போ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா மனச்செருக்கால், மிகுதி, இந்த இடத்துல மிகுதினா வந்து மனச்செருக்கால், ஒரு ஆணவத்தால், சரிங்களா, ஒரு ஆணவத்தால் நமக்கு தீமை செய்பவர்களை, மிக்கவரை, மிகுதியான் மிக்கவை செய்தாரை, மிக்கவைனா இந்த இடத்துல தீமைன்னு வருது. ஸோ எல்லாமே அப்படியே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். தீமை செய்பவர்களை என்ன பண்ணுமா, தான் தம் தகுதியான் வென்று விடல், நாம் அவர்களுக்கு பதிலுக்கு தீமை செய்யாமல்
நம்முடைய பொறுமை மற்றும் நற்குணம் என்னும் பண்புகளினால் வென்றுவிட வேண்டும். அதாவது நமக்கு நம்மளுடைய எதிரியை கூட நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட பொறுமையால் வந்து வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியான் வென்றுவிடல். அது எக்ஸாக்டான மீனிங்கை கொடுத்துருப்போம் பாருங்களேன். மிகுதியான செருக்கு, ஆணவம் அல்லது அகந்தை. மிக்கவைனா செய்யக்கூடாத தீய செயல்கள் அல்லது கொடுமைகள். செய்தாரை தமக்கு அந்த தீமைகளை செய்தவரை தாம் தம், நம்ம இங்கே சொன்னோம் இல்லைங்களா, இது தான் தம் சொன்னால் இது தாம்னா நாம்னு வரும். தாம் பொறுமையை கடைப்பிடிக்கும் தம்னா உங்களுடைய நம்மளுடைய பொறுமையை வச்சு நல்லொழுக்கம் என்ற தகுதியான பண்பினால் வென்று விடனா அவரை தோற்கடித்து உங்கள் வசப்படுத்தி கொள்ளுதல். அதாவது பொறுமையாக இருந்தால் பகைவரையும் வென்று விடலாம்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் தமிழில் இருக்குது. அந்த குறள், அந்த மீனிங்கை சொல்கிற குறள் தான் இது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியான் வென்றுவிடல். அடுத்தது 19வது குறள் பார்க்கலாம். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையார், இது ஒரு பாட்டு. இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, துறந்தாரின் தூய்மை உடையர்னா எல்லை மீறி, பாருங்க, எல்லை மீறி அல்லது முறை தவறி, அதுதான் வந்து துறந்தார்னு அது வந்து துறந்தாரின் தூய்மை உடையார்னா, ஓகே சாரி, அதான் என்னடா இல்லைங்க மேட்ச் ஆகலேன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இது ரெண்டும் வந்து மாறி வந்துருச்சுங்க. இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். துறந்தாரின் தூய்மை உடையாருன்னா உலக வாழ்க்கையை துறந்த முனிவர்களைப் போல தூய்மையானவர்களாக கருதப்படுவார்கள். யாரு? தனக்கு எல்லை மீறி அல்லது முறை தவறி நடப்பவர்கள் அல்லது அவர்கள் கூறும் கடுமையான துன்பம் தரும் சொற்களை பொறுத்து கொள்பவர்கள். ஓகேங்களா? அதுதான் இந்த இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர்னா எல்லை மீறி அல்லது முறை தவறி நடப்பவர்கள் கூறும் கடுமையான துன்பம் தரும் சொற்களை பொறுத்து கொள்பவர்கள். இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர், இன்னாச்சொல்னா அவங்க வாயிலிருந்து வர அந்த தீய சொல்களை வந்து நோர்க்கிற்பவன் பொறுத்து கொள்பவர் யாருக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையை முற்றும் துறந்த முனிவர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இல்லற வாழ்க்கை எல்லா வாழ்க்கையிலேருந்துமே விலகி போயிட்டு அவங்க ஒரு இதுக்கு போவாங்க, ஒரு நிலைக்கு போவாங்க. அதுதான் வந்துட்டு அந்த துறவரம்னு சொல்லுவாங்க. துறவரத்தை இது பண்ணிட்டு போகிறது. அப்போ அந்த உலக வாழ்க்கையை துறந்து முனிவர்களாக இருக்காங்களா, அந்த முனிவர்களைப் போலவே தூய்மையானவர்களாக கருதப்படுவார்கள். யார் இவங்க? அதாவது இறந்தார் வாய், ஒருத்தர் வாயிலிருந்து வர அந்த, அதாவது எல்லை மீறி அல்லது முறை தவறி நடப்பவர்கள் அவங்க வாயிலிருந்து வர கடுமையான துன்பம் தரும் சொற்களை பொறுத்து கொள்பவர்கள். ஸோ இதை நான் வந்து மாற்றி கொடுத்துட்டேன். டெலிகிராமில் இது இந்த பிடிஎஃப் கொடுக்கும்போது இதை நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன் தான் எடுத்துக்கணும். இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர், அவர் யாருன்னா அதாவது இவர் இந்த எல்லை மீறி அல்லது முறை தவறி நடப்பவர்கள் கூறும் கடுமையான துன்பம் தரும் சொற்களை பொறுத்து கொள்பவர். நோர்க்கிற்பவர்னா பொறுத்து கொள்பவர்கள். யாருக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்கன்னா, துறந்தாரின் தூய்மை உடையார், முனிவர்கள் போல, முற்றும் துறந்த முனிவர்களைப் போல தூய்மையானவர்கள் அப்படின்னு வந்து இந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த இது மேட்ச் ஆகும். துறந்தாரின் பற்றுகளை துறந்த முனிவர்களை விட தூய்மையான மனநிலை உடையார்னா உடையவர். இறந்தார்னா நன்னெறியை கடந்து, அதாவது எல்லையை மீறி, ஒரு நல்ல அறத்தை கடந்து அதை மீறி இறந்தார் வாய்னா அவர்கள் வாயிலிருந்து வரும் இன்னாச்சொல், இன்னான துன்பம், அப்போ இன்னாச்சொல் துன்பம் தரும் தீய சொற்களை நோர்க்கிற்பவர், பொறுத்து கொள்பவர். இதுதான் இந்த குறளோட அர்த்தம். இது வந்து இது வந்து கரெக்டு, என்னென்னா ஃப்ளோ கரெக்டு, பட் நான் வந்துட்டு இந்த இது வந்து மாற்றி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வரணும். இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர், அதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். அப்படி படித்தாதான் என்னுடைய ஃப்ளோ புரியும். இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர், எல்லை மீறி அல்லது முறை தவறி நடப்பவர்கள் கூறும் கடுமையான துன்பம் தரும் சொற்களை பொறுத்து கொள்பவர்கள். துறந்தாரின் தூய்மை உடையார், உலக வாழ்க்கையை துறந்த முனிவர்களைப் போல தூய்மையானவர்களாக கருதப்படுவார்கள். சரிங்களா? ஸோ இந்த குறள் மட்டும் நான் டெலிகிராமில் கொடுக்கும்போது இதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சாரி, இது நான் கவனிக்கல. இது நம்ம என்னோட மிஸ்டேக் தான், சாரி. சரிங்களா? ரைட். 20வது குறள், கடைசி குறள். ஸோ இதனுடைய நமக்கு இன்னைக்கான திருக்குறள் கிளாஸ் வந்து இந்த குறள் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர், இது ஒரு பார்ட்டா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? உணவு அருந்தாமல் பசியை பொறுத்து தவம் இருப்பவர்கள் பெரியவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். அப்போல்லாம் வந்து உட்காந்து வந்து மலைப்பிரதேசம் போய் உட்காந்து தவம் செய்வாங்க இல்லைங்களா, அதாவது இறைவனை நோக்கி
அப்போ உண்ணாது நோற்பார், தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, இறைவனை மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு உட்காந்துருவாங்க, தவத்தில் உட்காந்துருவாங்க. அதுதான் உண்ணாது நோற்பார் பெரியர். அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்திலே மிக பெரியவர்களாக மதிக்கப்படுவார்கள். ஏன்னா எல்லாத்தையுமே கடந்து இறைவனை நோக்கி போகிறாங்க இல்லைங்களா. அதனால் அதுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் அது அவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை இன்னொரு விஷயத்துக்கு ஈக்குவல் பண்ணுவார். அதுதான் திருவள்ளுவரோட ஸ்பெஷலு. அப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். பிறர் சொல்லும் இன்னாச்சொல், அதான் மற்றவங்க சொல்கிற அந்த தீய சொற்களை இல்லை கடுமையான சொற்களை பொறுத்து கொள்பவர்கள், அவர்களுக்கு பின் தான் இந்த நோற்பாரின் பின் வரும். இங்கே கரெக்டாக சொல்கிறேன் பாருங்களேன். பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின்னா, அந்த தவத்தில் உள்ளவர்கள் கூட பிறர் சொல்லும் கடுமையான தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் கருதப்படுவார்கள். புரியுதுங்களா? இப்போது இந்த உலகத்தில் தவம் செய்பவர்கள், அந்த இறைவனை நோக்கி தவம் செய்வர்கள், அவர் தான் வந்துட்டு முதல் நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு நிலையில் இருக்கார். ஓகேங்களா? இந்த உலகத்தில் இதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிற விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பிறர் சொல்லும் இன்னாச்சொல், நம்மளை கடுமையாக அல்லது தீய சொற்கள், கடுமையான அல்லது தீய சொற்களை நம்மை நோக்கி கடுமையான கடுஞ்சொற்கள் அல்லது தீய சொற்களை பேசுகிறாங்க இல்லைங்களா, அந்த சொற்களை பொறுத்து கொள்கிறாங்க இல்லைங்களா. அந்த பொறுத்து கொள்பவர்களில் வந்துட்டு எந்த நிலையில் வைக்கிறாருன்னா, திருவள்ளுவர் அவர்கள் இந்த தவம் செய்கிறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு ஒரு படி மேலே வைக்கிறாரு. தவம் செய்கிறது தான் இருக்கிறதுலே முதன்மை நிலை. ஏன்னா பசி, தூக்கம், தண்ணி, சாப்பாடு எதுவுமே இல்லாமல், இது சொந்த பந்தம் எதுவுமே இல்லாமல் இறைவனை நோக்கி உட்காந்துடுறாங்க, தவத்தில் உட்காந்துடுறாங்க. இருக்கிறதுலே வந்து ஒரு முதன்மையான நிலை. அதனால தான் முனிவர்கள் வந்து தூய்மையானவர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது அதை விட ஒரு படி மேலே வந்துட்டு யாரை சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் அவர்கள் நம்மளை நோக்கி, நம்மளை பார்த்து ஒரு வந்துட்டு கடுஞ்சொற்கள், நம்மள கொஞ்சம் இழிவாகவோ நல்ல மட்டம் தட்டியோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம தப்பாக பேசுகிறாங்க என்ன வேணாலும் சொல்கிறாங்க, அந்த கான்செப்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பிறர் சொல்லும் இன்னாச்சொல், அந்த கடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர்களை வந்து இந்த தவம் செய்பவர்களை விட ஒரு படி மேலே சொல்கிறாரு திருவள்ளுவர் அவர்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து பொறுத்து போனால் நமக்கான புகழ் வந்துட்டு ஓங்கும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய வாக்கு. சரிங்களா? ஸோ இந்த 7 வார்த்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாருங்கள். உண்ணாதுன்னா உணவு உண்ணாமல் பசியை பொறுத்து, நோற்பார்னா நோன்பு, அதான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம்ல, இப்போது ரம்ஜான்லாம் வந்துட்டு நோன்பு இருக்கிறோம்ல, நோன்பு முடிச்சுட்டு நோன்பு கஞ்சி குடிப்போம். ஸோ அதுதான் வந்து நோற்பார்னா நோன்பு அல்லது தவம். அவங்க தான் பெரியார், அதாவது பெரியவர்கள். பிறர் சொல்லும்னா மற்றவர்கள், அதான் பிறர் சொல்லும்னா மற்றவர்கள் பேசும் அல்லது கூறும் இன்னாச்சொல் துன்பம் தரும் கடுமையான சொற்கள் நோற்பாரின் பின், அந்த சொற்களை பொறுத்து கொள்பவரின் அந்த நிலையில் அடுத்த நிலையில தான் வந்து இந்த பெரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். நமக்கு அடுத்த, அதாவது பொறையுடைமையில் இந்த 10 குறள் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு திருக்குறள் கிளாஸில் 3வது அதிகாரம் என்னவோ அதை நம்ம கண்டினியூஸாக பார்த்துடலாம். ஸோ 20 அதிகாரமே இதே மாதிரி நம்ம சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிளாஸ் வந்து கொண்டு போவோம். அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் வந்துட்டு திருக்குறளில் டச்லேயே இருக்கணும். ஸோ நம்ம மற்றது வந்து ஜிஎஸ்சில் மற்ற யூனிட் படிக்கிற மாதிரி திருக்குறள் கிடையாதுங்க. ஏன்னா திருக்குறள் பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் 6 அந்த இதில் தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் திருக்குறள் வரும். யூனிட் 6 யூனிட் 7 வந்து எதுலன்னா தமிழில், பொது தமிழில் 7வது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் பேஸ் பண்ணியிருக்கோம். இலக்கியமும் தமிழ் அறிஞர்கள், அதில் ஒரு 15 மார்க் வருது இல்லையா, அதில் ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் எடுத்திருக்கோம். ஏன்னா சிலபஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்க திருக்குறள் அதையுமே வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒழுக்கமுடைமை முடிச்சு இப்போ பொருளுடைமை முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது அதிகாரம் சிலபஸில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து 1 by 1 பார்த்துருவோம். ஸோ அதனால் திருக்குறளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரெகுலராக படிக்கணும். ஒரு நாளில் வந்து இப்போ 50 குறள் படிச்சுட்டு தூக்கி போட்டக்கூடாது. டெய்லியும் கிராஜுவலாக ஒரு 2 குறள் 3 குறள் இல்லைன்னா ஒரு குறள் கூட படிங்க, தப்பு கிடையாது. 10 நிமிஷம் ஆகுங்களா, அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் ஒரு 2 குறள் 3 குறள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரெகுலராக டச்லேயே இருக்கும். அந்த நீங்கள் திரும்ப எந்த அளவுக்கு வந்துட்டு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திரும்ப படிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸே பண்ண வேண்டாம். ஏன்னா திருக்குறளோட ஸ்பெஷலே அதுதான். நம்ம ஒரு முறை படிச்சிட்டோம்னா மனசில் நல்லா பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ரிவிஷன் பண்ணுறோங்கிற வேலையே கிடையாது. இப்போ திருக்குறள் சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ம ரிவிஷன் பண்ணணும். இப்போ திருக்குறள் வந்துட்டு அதனுடைய அதிகாரங்களோட ஸ்பிளிட் அப்ஸ் என்ன, திருக்குறளுக்கு என்னென்ன வந்து வேறு பெயர்கள் இருக்குது, திருவள்ளுவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது, திருக்குறளை போற்றி புகழ்ந்து யாரெல்லாம் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த என்ன சொல்கிறது,
சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ திருவள்ளுவ மாலையெல்லாம் வந்து முழுக்க முழுக்க திருக்குறளை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல். அதில் வந்து ஒரு 51 புலவர்கள்னு நினைக்கிறேன். அவ்வளோ புலவர்களும் சேர்ந்து திருக்குறளை வாழ்த்தி ஒரு அதை வந்து பாட்டு பாடியிருப்பாங்க. அதை தொகுத்து வந்தது தான் திருவள்ளுவ மாலை. ஸோ அந்த மாதிரி திருக்குறளை பற்றின சிறப்பு செய்திகளை அதை நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும். ஆனால் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா, மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ரிவிஷனே தேவைப்படாது. உதாரணத்துக்கு நம்ம இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் திருக்குறள் படிக்காமலாம் வந்திருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சின்ன வயசில் படித்த திருக்குறள் எல்லா குறளும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் ஒரு சில குறள் உங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிருக்கும். அந்த குறள் இப்போ கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும். புக் எதுவுமே எடுக்க தேவையில்லை. அதை நீங்கள் ஒரு ஃபோனில் டக்குன்னு கூகுள் போட்டு பார்க்கணுமா, எதுவுமே தேவையில்லை. யாராவது இந்த குறள் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச குறள், ஒருத்தருக்கு ஒரு குறள் மாறும். அந்த மாதிரி திருக்குறள் வந்துட்டு ஒரு முறை நமக்கு மனசில் பதிஞ்சது தான். அது வந்து மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு வந்து அந்த இது வந்து இது திருவள்ளுவரோட ஸ்பெஷல். திருக்குறளை பற்றி என்னெல்லாம் விட்டிங்கன்னா 1 மணி நேரம் பேசுவேன் திருக்குறளை பற்றி. உண்மையிலே சொல்கிறேங்க. ஏன்னா படிக்க அவ்வளோ வந்துட்டு அதுக்குள்ளே ஆழமாக போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பர்சனலாகவே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் திருக்குறள்லாம் பற்றி இது பண்ணால் 1 மணி நேரம் வந்து திருக்குறளோட சிறப்பை பற்றி பேசுறதுக்கே நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கலாம் போல். அந்தளவுக்கு நம்ம திருக்குறள் அளவுக்கு ஈடுபாடு உள்ளே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு தேவை மார்க் தான். ஸோ மார்க்கை தாண்டி சில விஷயங்கள் நம்மளை டச் பண்ணும். அந்த மாதிரி நான் இதானது தான் தமிழ். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மொழிப்பற்ற சொல்லு ஆல்ரெடி நமக்குள்ளே இருக்கும். அதை வந்துட்டு அதுக்கு திரி போட்ட மாதிரி தான் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். தமிழ் படித்ததுக்கப்புறம் என்னோட நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ் வார்த்தைகள் நிறைய எனக்கு என்னோடய புழக்கத்தில் இருக்காது. நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்து பேச ஆரம்பித்தேன். அதெல்லாம் உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு வார்த்தைகள், சில வார்த்தைகள்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது என்னன்ட்டு. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கெத்தாக இருக்கும், பரவாயில்ல நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம் அப்படின்னு. ஸோ இங்கிலீஷ் பேசுகிறது பெரிய விஷயமே இல்லை. ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்க, பேங்கிங் செக்டாரில் மேனேஜராக இருக்கவங்க தான் இது பண்ணுவாங்க. பட் பெரும்பாலும் ஐடியில் இருக்கவங்க, கொஞ்சம் வந்து ரிசர்ச் ஃபீல்டு, கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கவங்க இங்கிலீஷ் பேசி அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு தெரியலன்னா அது கஷ்டம்தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி. நான் டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளே வந்தது வந்துட்டு ஜாப், நம்ம எல்லாருக்குமே வேலையை நோக்கி தான் வரோம். வேலையை நோக்கி வரும்போது இது ஒரே கலர் 2 மாங்காய் மாதிரி தமிழை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து மறுக்கவே முடியாது. அது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பழைய சிலபஸில் வந்து அத்தனை புலவர்கள் பற்றி படிப்போம். அவ்வளோ சங்ககால பாடல்கள் படிப்போம். அதெல்லாம் படிக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த காலத்தை ஒரு இமேஜினேஷன் தானே, அப்போது இப்படிலாம் இருந்திருக்காங்க பாரு அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும், புல்லரிக்கும் உண்மையிலே. சரி, ஓகேங்க. நான் கொஞ்சம் நிறையவே பேசிட்டேன். ஆக்சுவலாக திருக்குறள் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் வந்து பிளான் பண்ணேன். இது ஒரு 1/2 hour 30+ கிட்ட வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டு ரிலேஷன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா திருக்குறள் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்துட்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். அந்த 17வது குறள் இல்லைங்களா, அதுதானே 17வது குறளோ 18வது குறளோ கொஞ்சம் ஆர்டர் மாறி இருந்தது. அதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். வேணுங்கிறவங்க, இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதில் தாராளமாக இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.